2028 புதிய A-level பெட்ஜுக்கு பிள்ளைகள் கேர்ள்ஸுக்கு வேறையாக செப்பரேட்டாக ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் செய்யறோம், ஹாஸ்டல் ப்ராஜெக்ட் செய்யற பிள்ளைகள் ஒன்று 1 இயர் ப்ராஜெக்ட். விரும்பின பிள்ளைகள் 1 இயர் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணலாம். கேர்ள்ஸுக்கு 1 இயர் ப்ராஜெக்ட் நடக்கும். ரெண்டாவது பிள்ளைகள் 1 இயர்ல அவங்களுக்கு A-level செய்யணும்ன்ற தேவையோ கெப்பாசிட்டியோ இல்லாட்டி வளமையான 2 இயர்ஸ் A-level செய்யலாம். இது ரெண்டும் பிள்ளைகள் தங்கி நின்று படிக்கிறதுக்குரிய வசதிகள் இருக்குது. 1 இயர் ப்ராஜெக்டாக இருந்தா கட்டாயம் தங்கித்தான் நிக்கணும். ஏன்னா ஃபுல் டைம் பாடம் நடக்கும். யாருக்கும் போக்குவரத்து கஷ்டம் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஒரு பிரச்சனை இல்லைன்றாக்கள் எங்கட ஹோல் கிளாஸ் நடக்குது பிள்ளைகள் கேண்டியில. அப்ப ரோயல் கேண்டியில ஹோல் கிளாஸுக்கு அவங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கணும். பாதுகாப்பான தங்குமிட வசதியோட பிள்ளைகள் இவங்களுக்கு நாங்க கொடுக்குற சான்ஸ் என்னன்னு சொன்னா அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பொதுவா பிள்ளைகள் படிக்காமைக்கு பிரதான காரணம் 2. ஒன்று பிள்ளைகள் போன் ஆன்லைன் கிளாஸ் செய்யறாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆன்லைன்ல பிள்ளைக்கு படிக்க. அதே பேத்து ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளையோட பேரண்ட்ஸ் போய் கேட்டா சொல்லுவாங்க பிள்ளை முழு நாளும் போன்ல தான் இருக்குது, பிள்ளை படிக்குது இல்லை. எங்கட ஹாஸ்டல் ப்ராஜெக்ட் 2 பிள்ளைகள் முதலாவது கண்டிஷன்ஸ் யாரும் போன் பாவிக்கல. அது துக்க விளிமியங்களுக்கு யாரு கட்டுப்படுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தருவோம். அப்ப சும்மா யோசிக்கிற பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஒழுக்கமும் நல்லா இருந்து போனுக்கும் எடிக்ட் ஆகலைன்னா அந்த பிள்ளை படிச்சுதான் ஆகணும். இங்க எங்கட நோக்கம் பிள்ளைகள் மெயின் நோக்கம் ஒரு பிள்ளைய உருவாக்கித்தான் வெளியாக்கணும். புத்தக படிப்பு மட்டும் கொடுக்காம அதோட பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு நல்ல தொழில் பயிற்சிகளும் 2 இடத்துலையும் பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கும். யாராக இருந்தாலும் ஸ்ரீலங்கால எந்த இடத்திலிருந்து எங்களை நம்பி தேடி வந்து படிக்க சொல்லுங்க பிள்ளைகள். நாங்க 1 இயர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் 2 இயர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஹோல் கிளாஸாக இருந்தாலும் கட்டாயம் தியரிய முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி யூனிட் வைஸ் ரிவிஷன் செய்வோம். அதே மாதிரி மாடல் பேப்பர் செய்வோம். அதே மாதிரி பாஸ் பேப்பர் கடைசியில ஃபைனல் செமினாரும் முடிச்சுதான் பிள்ளைகள் இவங்களை எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுவோம். டெக் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஐடியா தேவையான பிள்ளைகள் என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கட்டாயம் பிள்ளைகள் வாட்ஸ்அப் தான் போடணும் என்று சொன்னால் கோல் வார நேரம் சில நேரம் ஆன்சர் பண்ணப்படாது. அதனால பிள்ளைகள் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. என்ற நம்பரை கொடுத்து நான் கட்டாயம் அவங்களுக்கு பதில் அளிப்பேன். அவங்களுக்கு நான் வழிகாட்ட தயாராக இருக்கிறேன்.